ஹலோ கைஸ், ரீசெண்டாக கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகா சிஎம்மாக இருக்கிற சித்தாராமையா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா கன்னடர்களுக்கு மட்டுமே 100% வேலை வாய்ப்பு வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரா, பண்ண போறாரா, அப்படி பண்ணால் என்ன ஆகும், எத்தனை பேர் பயனடைவாங்க, அதனால எத்தனை பேருக்கு வந்து கஷ்டம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சித்தராமையா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா 75% ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு மட்டுமே, அதாவது லோக்கல் பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். அது வந்து ஹையர் போஸ்ட்லேருந்து லோயர் போஸ்ட்லேருந்து ட்ரைனிங்லேருந்து பர்மனெண்ட் வரைக்கும், நான் மேனேஜ்மெண்ட்லேருந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐடி, ஐடி, டிசிஎஸ், விப்ரோ இது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு மட்டுமே 75% ஆஃப் ஒர்க் வந்து அலோகேட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்த இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் இருக்கிற கர்நாடகாவில் போய் ஒர்க் பண்ணுற மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ எங்கே நம்மளை வேலையிருந்து அனுப்பிடுவாங்களோ இல்லை இனிமேல் வேலைக்கு எடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சித்தராமையா வந்து சிஎம்மாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கேம்பெயினில் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவுக்கு மட்டும்தான் நான் இந்த வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி திரும்புகிறாங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த 75% ஆஃப் ஒர்க் வந்து கர்நாடகாவுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஸ்கீம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை யாருமே எக்ஸிக்யூட் பண்ணல, அதனால மக்கள் யாருமே நம்பலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சித்தராமையா வந்து சிஎம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக 75% ஆஃப் ஒர்க் வந்து கர்நாடகாவுக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த கர்நாடகாவுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கு எந்தெந்த இடத்துல அவங்கள ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் நான் மேனேஜ்மெண்ட், ஐடி, நான் ஐடி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனியாக இருந்தாலும் சரி, ஒரு அனலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் பர்சன் ஒரு சின்ன இடத்துல கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணால் கூட அந்த இடத்துல கூட 70% ஆஃப் ஒர்க் கன்னடர்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே கன்னடர்கள் மட்டும்தான் வேலைக்கு எடுப்பாங்களா, மற்றவங்களை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன சான்ஸ், ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். அந்த 75% ஆஃப் கன்னடர்களை எப்படி சூஸ் பண்ணுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷம் கர்நாடகாவில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். லைக் வந்து ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 15 வருஷம் இருக்கணும். அப்புறம் அப்பா அம்மா வந்து கர்நாடகா, இவங்க ஒரு வெக்கேஷன் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. லைக் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அம்மா வீடுனா, மாப்பிள்ளை வந்து கர்நாடகானா ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்புறமா லாஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் சீர் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டுவாங்க. தாய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டு வராங்க. அந்த தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தது அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் தமிழ்நாடு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு கர்நாடகாவில் பீப்புள்ஸ்ன்ற பேர் இருக்காது. ஸோ அவங்க அந்த 70% ஆஃப் பீப்புள்ஸ் கர்நாடகாவில் வரமாட்டாங்க. ஸோ குழந்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் மட்டும்தான் பிறந்திருக்கணும். தாய் வீட்டுக்கு போயிட்டு அங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ ஆந்திராவிலையோ இந்த மாதிரி தெலுங்கானாவிலையோ குழந்தை பிறந்துச்சு, அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுவும் செல்லுபடி ஆகாது. ஒட்டு மொத்தமாக கர்நாடகாவில் மட்டும்தான் பிறக்கணும், கர்நாடகாவில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே இது என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஸோ இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்கணும்ன்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வேணான்றாங்க, ஒரு சில பேர் வேணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டேட்டை வச்சு வேலையை மட்டும் நிரூபிக்க கூடாது. கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வேலை வாய்ப்புலையும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டை நாங்கள் இன்வால்வ் பண்ண மாட்டோம், கர்நாடகா மட்டும் தான்றாங்க. கம்பெனி இந்த கர்நாடகா கூட்டு போய் ஒரு இடத்துல எப்படி சொல்றது, ஒரு அடர்ந்த பாலைவனமோ இல்லை எங்கன்னா ஒரு லட்சத்தீவுலையோ இந்த மாதிரி எங்கன்னா போய் வச்சுட்டு அவங்களே எங்கேயோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்போ அதில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன இருக்காங்க? இப்போது கர்நாடகாவில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அந்தளவு நாலேஜபிளாக இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் என்ன ஆவாங்க? அதுக்கு தான் ஒரு செக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு அந்தளவுக்கு நாலேஜபிளாக இல்லை, எனக்கு வேறு ஆள் தான் வேணும். லைக் வந்து இப்போ ஒரு கேரளாவில் எனக்கு அந்த ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ஆளை வந்து நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரோலுக்காவது எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆளை கூப்பிட்டு நீ 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள கர்நாடகாவில் மாறிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கர்நாடகாவுக்கு 75% ஆஃப் ஒர்க்கு வந்து கர்நாடகாவுக்கு அப்படின்ற ஒரு ஸ்கீமில் கொண்டு வந்துட்டு தான் அவங்களையும் வேலைக்கு கொண்டு வராங்க. நீங்கள் டேரெக்டாக எடுத்த உடனே கர்நாடகாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இல்லாமல் அவங்களுக்கு கொண்டு வந்து பண்ண மாட்டாங்க. அந்த 3 வருஷம் அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து கர்நாடகா லாங்குவேஜ் வச்சு கர்நாடகாவிலேருந்து ஒரு எக்ஸாமை வச்சு அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான்
அவங்க வந்து கர்நாடகா பீப்புள்ஸ்குள்ளே ஆட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஸ்கீமை வேறு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே ஷாக்கான விஷயம். அதாவது நீங்கள் கர்நாடகாவில் படிச்சுட்டு இப்போ செகண்ட் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கிலீஷ் இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துவாங்க. ஒரு சில பேர் தமிழ்நாட்டிலேருந்தோ கர்நாடகாலேருந்தோ தமிழ்நாட்டிலேருந்தோ கேரளாலேருந்தோ எந்த ஊர்லேருந்து போயிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு அடுத்து தமிழோ மலையாளமோ இல்லை ஹிந்தியோ இல்லை மராட்டியோ ஏதோ ஒன்று எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அவங்க வந்து கர்நாடகா லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஸோ ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு அடுத்து கன்னடா மொழி தான் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் தான் அவங்க வந்து கனடாவில் இருக்கிற ஒரு பீப்புள்ஸாக 75% ஆஃப் பீப்புள்ஸாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா வயசானாலும் நல்லா பிரெயினாக யோசிச்சு சொல்லியிருக்காரு. பட் இதை வந்து நிறைய பேர் எவருமே வரவேற்கலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து எந்த ஸ்டேட்டில் ஒரு சிஎம்மும் பண்ண மாட்டாங்க. இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு வேண்டாம். நமக்கு தண்ணி தர மாட்டாங்கன்னு இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட தமிழ்நாட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வேற லெவலுங்க, பெரிய ஆள், ரொம்ப நாரிக்கிறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரில. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கர்நாடகா பீப்புள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வரவேற்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வரவேற்கிறாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாடு என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, 5% ஆஃப் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மும் அந்த அலோகேட் பண்ண முடியுமா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து ஃபுல்லாக இந்திக்காரங்கெல்லாம் இறந்து வடக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வடக்கன்கெல்லாம் வந்து இறங்கிட்டு ஒரு சின்ன லேபர் ஒர்க்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் கான்ட்ராக்ட் அப்படின்ற பேரில் கம்மி சம்பளத்துக்கு அவங்க எவ்வளோ வேணாலும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்களை எடுத்து குவிச்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறது? உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரோல் கூட அலோவ் பண்ண மாட்டீங்க. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா வந்து இந்திக்காரங்களும் வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டு தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுற ரூல் படி தமிழ்நாடு பண்ணுது, கர்நாடகா பண்ணுது, கேரளா பண்ணுது, தெலுங்கானா, ஆந்திராலாம் பண்ணாங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு பேர் காமனாக இருக்காதுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாடாக மாறிடும். ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ கர்நாடகா அதுக்கு விதிவிலக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிஜமாக வரவேற்கக்கூடாத ஒரு சட்டம். ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணட்டும். இப்போது வடக்கன்ஸ் கூட எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான ஒரு படிப்பு வந்து அந்த இடத்துல இல்லை, அதனால் சரியாக படிக்கலை. அவங்க வந்துட்டு இங்கே வந்து கம்மி சம்பளத்துக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு, ஒரு 10,000 ரூபாய் காசு இருந்தால் போதும். அதில் நான் ரூம் வாடகை ஒரு 2000 3000 கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் மாதத்துக்கு வீட்டுக்கு அமிச்சா கூட போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாருமே மக்கள் தானே. இந்தியான்னு பார்த்துட்டா எல்லாருமே ஒன்று தான். ஆனால் கர்நாடகாவில் மட்டும்தான் தண்ணி தர மாட்டேன், இப்போ வந்து கர்நாடகாவுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் முழுக்க வெறுக்கிறேன், எதிர்க்கவும் செய்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பீப்புள்ஸும் பார்ப்பாங்க. ஸோ எத்தனை பேர் அகைன்ஸ்டாக கர்நாடகாவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா, பை பை.